முச்சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த சான்றோர்களுக்கும் என் தாய்மொழிக்கும் என் முதல் வணக்கம். மீன் கொடியை பறக்க விட்டு முத்தமிழ் வளர்த்த பாண்டியர்களின் பெருமையை பேச நான் வந்துள்ளேன். பாண்டிய நாடு முத்துடித்து என்பது பழமொழி. கொற்கை துறைமுகத்தில் முத்து குளித்து உலகெங்கும் அதனை ஏற்றுமதி செய்து பெரும் பொருள் ஈட்டியவர்கள் வேப்பாம்பூ மாலை அணிந்த பாண்டியர்கள். வையை நதி பாயும் மதுரையை தலைநகராக கொண்டு முதல் இடை கடை என முச்சங்கங்களை நிறுவி புலவர்களை ஆதரித்து தமிழை அரியணையில் ஏற்றியவர்கள் இவர்களே. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் கண்ணகியின் வழக்குரை கேட்டு யானோ அரசன் யானே கல்வன் என்ற தன் தவறான தீர்ப்புக்காக தன் உயிரே சிம்மாசனத்தில் நீத்தான். நீதிக்காக தன் உயிரே துறந்த அந்த மாபெரும் அறம் பாண்டியர்களின் செங்கோல் சிறப்பை தரணிக்கு பறைசாற்றுகிறது. மொழியை காக்கவும் தவறிழைத்தும் எனவும் அந்த கணமே தன் உயிரையே துறந்து நீதியை காக்கவும் பாண்டியர்களால் மட்டுமே முடிந்தது. தாய்மொழியும் தமிழை உயிருக்கு நிகராக நேசிப்பதும் நம் வாழ்வில் நம் என்றாவது ஒரு தவறு செய்துவிட்டும் உணர்ந்தால் அதை நேர்மையாக ஒப்புக்கொண்டு திருத்திக் கொள்வதுமே உன்னதமான மனித பண்பு என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.